இப்போதைய கனடியன் பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணிட்டாரு, பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாருங்க. பல அதிர்ச்சிகரமான சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு கனடியன் பாலிடிக்ஸ்ல. என்னதான் நடக்குது, எதனால, அடுத்த பிரதமர் யார்? சிஎன்பிசி ஒப்பீனியன் போல் 99% இவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 99% இது வரைக்கும் வந்ததே இல்லையா. எல்லா ஒப்பீனியன் போல்ஸுமே இவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்டின் ட்ரூடே பதவி இறங்குறேன் ஜனவரி மாதம் அனௌன்ஸ் பண்ண உடனே இலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் அதை வரவேற்றார். நல்ல விஷயம். 51st கவர்னர் ஆஃப் யூஎஸ்ஏ பதவி இறங்குறது. அவர் ஒரு வேஸ்டான ஆளு. அமெரிக்கா, ட்ரம்ப், டேரிஃப். ஸோ இதை யாரு பெட்டரா ஹேண்டில் பண்ணுவா? வணக்கம். இஸ்ரேல் ஜபசேன். கனடாவில் வர ஏப்ரல் 28 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடக்க போதுங்க. ஸோ அடுத்த பிரதமர் யார்? இந்த வருடத்துடைய கடைசியில் தான் எலெக்ஷன் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் பதவி அசியூம் பண்ணி சில நாட்கள்லேயே மார்க் கார்னேன்ற இப்போதைய கனடியன் பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணிட்டாரு, பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாருங்க. ஸோ ஏப்ரல் 28 எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்த கட்சி பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவு வர ஆரம்பிச்சிருக்கு. பல அதிர்ச்சிகரமான சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு கனடியன் பாலிடிக்ஸில். என்னதான் நடக்குது, எதனால், அடுத்த பிரதமர் யார், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடே அவர் தான் லிபரல் பார்ட்டியோடைய லீடர், யங் லீடரு. 2015 பிரதமராக இருக்காருங்க. ஸோ 2015 2021 வரைக்கும் இருந்தார். மீண்டும் அவர் தான் பிரைம் மினிஸ்டரு. பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர், மக்கள் மத்தியில் அப்படி பாப்புலாரிட்டி, யங்ஸ்டர்ஸ் மத்தியில், அதாவது யூத்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சென்டர் லெஃப்ட் பார்ட்டி, அதை கொஞ்சம் லிபரல் அவங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் குறைய ஆரம்பிச்சதுங்க. ஒரு கட்டத்தில் 2015-16 பார்த்தீங்கன்னா 65% அப்ரூவல் ரேட்டிங் இருந்துச்சு. ஆனால் கனடாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளேஷன் தாக்க ஆரம்பிச்சது, விலைவாசி ஏற ஆரம்பிச்சது, ஹவுசிங் காஸ்ட்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா கார்பன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டார். அதாவது ரொம்ப பொல்யூஷன்லாம் நடக்குது, அதனால் அதை குறைக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் டேக்ஸ் போடுவோன்னு போட்டார். அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்தது. ஏன்னா ஏற்கனவே விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, இதில் கார்பன் டேக்ஸ்னு வேறு ஒன்று போடுறாருன்னு. ஸோ ஒரு கட்டத்தில் 65% அப்ரூவல் ரேட்டிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 22%க்கு குறைஞ்சிருச்சு. போன வருஷம் பை எலெக்ஷன் நடந்துச்சு கனடாவில். மான்ட்ரியல் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துச்சு, இன்னொன்று டொரண்டோ. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஆளுகின்ற லிபரல் பார்ட்டி, அதாவது ஜஸ்டின் ட்ரூடேவுடைய பார்ட்டியான லிபரல் பார்ட்டிக்கு இதெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அவங்களுடைய கோட்டை. 2 இடத்துலையும் தோற்று போனாங்கங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு வேக்கப் காலாக இருந்துச்சு. அதாவது கண்டிப்பாக லிபரல் பார்ட்டி தோக்க போகுது 2025 நடக்க போகிற எலெக்ஷன்லன்னு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியிலேயே அவருக்கு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ லிபரல் பார்ட்டி என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இல்லை நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு ஜஸ்டின் ட்ரூடேவை ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் இந்த ஜனவரி மாதம் அவர் ரிசைன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. மார்ச் 14 ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாருங்க. ஸோ இதுவரை யார் ஜெயிக்கிறதா இருந்தா பார்த்தீங்கன்னா அமோக ஆதரவு கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு. பியரி பொலிவேர் இவர் தான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய லீடர். 2022 இவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர், அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாப்புலர் லீடர். கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்டின் ட்ரூடே இறங்க இறங்க இவருடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங் ஏறிக்கிட்டே இருந்துச்சுங்க. போன வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிஎன்பிசி ஒப்பீனியன் போல் 99% இவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 99% இது வரைக்கும் வந்ததே இல்லையா. எல்லா ஒப்பீனியன் போல்ஸுமே இவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கு, இந்த டேக்ஸ் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தார். ஆக்ஸ் த டேக்ஸ் அப்படின்வார். அதாவது நான் கோடாலி வச்சு டேக்ஸ் எல்லாம் உடச்சி எறிவேன் அப்படின்னாரு. இந்த ட்ரூடே கீழே வந்துட்டு இந்த கனடாவே பார்த்தீங்கன்னா புரோக்கன் ஆயிடுச்சு. இதுதான் அவருடைய கனடா புரோக்கன், இதுதான் அவருடைய போல் இதே. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் ஜஸ்டின் ட்ரூடே ஜனவரி மாதம் நான் இறங்கிடுறேன், பிரைம் மினிஸ்டராக இறங்கிடுறேன்றாரு. காரணம் அவருடைய கட்சியை அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ மார்ச் 14 அவர் பிரைம் மினிஸ்டராக இறங்கினதுக்கப்புறம் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் போட்டி வந்துச்சு, அடுத்த பிரதமர் யார். ஏன்னா லிபரல் பார்ட்டிக்கு இப்போ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த வருஷ கடைசி வரைக்கும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியும், எம்பிஸ் இருக்காங்க.
ஆனால் இவர் இருக்க முடியாதுன்றனால அவங்க கட்சியில் நிறைய போட்டி வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 85% ஆதரவுடன் மார்க் கார்னே லிபரல் பார்ட்டி லீடராக ஆறாருங்க. அதற்கப்புறம் மார்ச் 15ஆம் தேதி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் பிரைம் மினிஸ்டராக ஆயிடுறாரு. இந்த வருட கடைசியில் தான் எலெக்ஷன் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இல்லை பார்லிமெண்ட்டை நான் கலைக்கிறேன், ஏப்ரல் 28ஆம் தேதியே எலெக்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். இப்போ தான் கனடாவுடைய பாலிடிக்ஸ் சூடு பிடிச்சிருக்குங்க. யார் இந்த மார்க் கார்னே? மார்க் கார்னேக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லைங்க. இதுவரை அவர் ஒரு எம்பியாக கூட இருந்ததில்லை. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பொலிவர் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுருவாரோ என்ற நிலைமைக்கு இப்போ நெக் டு நெக் காம்படிஷன் ஆயிடுச்சான். என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி யார் இந்த மார்க் கார்னே? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிஸ்ட். இவர் வந்துட்டு புகழ்பெற்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு. அதற்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் படிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2008 உலக அளவில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருதுங்க, குளோபல் கிரைசிஸ். அந்த டைமில் இவரை பேங்க் ஆஃப் கனடா அதோடைய கவர்னராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆர்பிஐ கவர்னர் மாதிரி பேங்க் ஆஃப் கனடாவுடைய கவர்னராக ஆகிறாங்க. 2008 2013 வரைக்கும் இவர் தான் கவர்னர். பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை ரொம்ப ரொம்ப திறம்பட அவர் வந்து கையாண்டாராம். கனடா தான் மற்ற எல்லா நாடுகளோட குயிக்காக அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து வெளியில் வருது தான் அதற்கு காரணமே இவர் ஹேண்டில் பண்ண விதம். 2013 பார்த்தீங்கன்னா இவரை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதோட கவர்னராக கூப்பிட்டாங்கங்க. இப்போ பேங்க் ஆஃப் இங்கிலான்றது இங்கிலாண்டோடைய ஆர்பிஐ மாதிரி. இது வரைக்கும் எந்த பிரிட்டிஷர் இல்லாத ஆளும் கவர்னராக இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கனடியன். ஆனால் இவரை கூப்பிட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோடைய கவர்னர் ஆக்குனாங்க. காரணம் என்னென்னா இந்த பிரெக்சிட் பிரச்சனை, பிரிட்டன் எக்ஸிட், பிரிட்டன் வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியில் வருது. அப்போ நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதை திறம்பட கையாளணும்னா அவர் கனடியனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரை பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய கவர்னர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி 2013 2020 வரைக்கும் இவர் தான் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய கவர்னராக இருந்தாருங்க. அதற்கப்புறம் ஒரு ப்ரைவேட் இதில் தான் இருந்தார். இந்த சூழலில் அவர் வந்து ஏற்கனவே அட்வைசராக தான் இருந்தார், ட்ரூடேக்கு எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார். இந்த சூழலில் அவர் திடீர்னு முடிவு பண்ணார், ட்ரூடே தான் ஸ்டெப் டவுன் பண்ணுறாருல, நான் வந்துட்டு நிற்கிறேன், அடுத்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு லிபரல் பார்ட்டியில் கேட்குறாருங்க. லிபரல் பார்ட்டியில் 85% ஆதரவுடன் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிட்டார். ஆனால் இவர் வந்துட்டு இப்போ திடீர்னு ஒலிவேருக்கும் இவருக்கும் ஒப்பீனியன் போல்ஸில் பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் ஆயிடுச்சுங்க. ட்ரூடேக்கும் பொலிவியருக்கும் அவ்வளோ கேப் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை பொலிவியர் தோற்றுருவாரோ, இவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டரோ, லிபரல் பார்ட்டி 10 வருஷமாக இருக்குது, மீண்டும் லிபரல் பார்ட்டி வந்துருமோன்ற அளவுக்கு கனடாவில் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்துருச்சுங்க. என்ன காரணம்? இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனவுடனே கனடாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஐசோலேட் பண்ண ஆரம்பித்தாருங்க. முதல்ல என்ன சொன்னார்னா, இது வந்துட்டு 51st ஸ்டேட், மொத்தம் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டேட் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 51வது ஸ்டேட்டு கனடா, அது எங்கள் பார்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது, அதை இணைச்சிடணும். இந்த ஜஸ்டின் ட்ரூடே இருக்காரு, அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், அவர் வந்துட்டு எங்களுடைய 51st கவர்னரு அப்படின்னு சொன்னாருங்க. அது கனடியன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சலை ஏற்படுத்தியது. கனடா பார்த்தீங்கன்னா லேண்ட்மாஸ் பிரகாரம் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டாம். ஸோ கனடியன்ஸு ப்ரைடை இது குத்தன மாதிரி இருந்துச்சு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 25% டேரிஃப் போடுறேன்னாரு. கனடாவுடைய 75% எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு. ஸோ 25% டேரிஃப் போட்டால் கனடியன் எக்கானமியை டிஸ்ட்ராய் ஆயிருமா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கொஞ்ச நேரம் ஒரு 2 நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தார். இருந்தாலும் ஒரு சில டேரிஃப் கண்டினியூ ஆகுது. ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து நிறைய டேரிஃப் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கனடியன் பேட்ரியாட்டிசம்னு ஒன்றும் பெருசாக இருந்தது இல்லையா. கனடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கனடியன் பேட்ரியாட்டிசம் தலை தூக்கி நிற்கிதான். யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யூஎஸ் மேலே அப்படி ஒரு எரிச்சலாம். கூடயே இருந்த நாடு முதுக குத்திட்டாங்களேன்னு. ஏன்னா காலம் காலமாக இந்த கனடாக்கும் யூஎஸ்ஏக்கும் அவ்வளோ லாங் பார்டரா. ஆனால் அங்கே எதுவுமே கார்ட்ஸே இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இந்த சூழலில் இப்படி நம்பி முதுக குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மேலே கனடியன்ஸ்க்கு அப்படி ஒரு எரிச்சல். சரி, ட்ரம்ப் மேலே எரிச்சலுக்கும் பொலிவியர் தோக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? பார்த்தீங்கன்னா பொலிவியர் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, ரைட் விங். அவரை மினி ட்ரம்ப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி
ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, அவரும் ரைட் விங் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. அவரும் இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னாரு? யுஎஸ் ஃபர்ஸ்ட் அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அதானே அவருடைய ஸ்லோகனு. இவருடைய இது என்ன? கனடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு இவர் ஸ்லோகன் வச்சாரு. ஸோ, இப்ப திடீர்னு கடந்த 2 மாசமா ட்ரம்ப் மேல அவ்வளோ எரிச்சல் வந்துருச்சு. இலான் மஸ்க் ட்ரம்ப்புடைய ரைட் ஹேண்ட் பர்சன். ஜஸ்டின் ட்ரூடோ பதவி இறங்குறேன்னு ஜனவரி மாசம் அனௌன்ஸ் பண்ண உடனே, இலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல அத வரவேற்றார். நல்ல விஷயம். 51st கவர்னர் ஆஃப் யுஎஸ்ஏ பதவி இறங்குறது. அவர் ஒரு வேஸ்டான ஆளு. பொலிவியர நான் என்டோர்ஸ் பண்றேன் அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சில மாதங்களாவே அவர் பல கண்ட்ரியுடைய ஜெர்மனியில மூக்க நுழைச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்தது கனடாலயும் பொலிவருக்கு ஆதரா பொலிவர் என்னென்ன போஸ்ட் போடுறாரோ, ஒரு நல்ல லீடரு அப்படின்லாம் போட்டு எக்ஸ் வலைத்தளத்தில இவர் போடுற போஸ்ட் எல்லாம் அவரு ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல தான் பொலிவருக்கு ஆதரவும் குடுக்குறாருங்க. இந்த ஆதரவு பார்த்தீங்கன்னா, இப்ப எதிர்ப்பலைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம், இப்ப ட்ரம்ப் மேல இருந்த கோவம் இலான் மஸ்க் மேலயும் திரும்பி இருக்கு. ஏன்னா, இலான் மஸ்க் வந்துட்டு முழுக்க முழுக்க ட்ரம்ப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு காரணம் அப்படின்னு கனடியன்ஸ் ஃபீல் பண்றாங்க. இலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா, ஒரு கனடியன் சிட்டிசனும் கூட. அவர் வந்துட்டு அங்கெல்லாம் டியூவல் சிட்டிசன்ஷிப் அலவுட். ஸோ, அவர் அமெரிக்கன் சிட்டிசன், கனடியன் சிட்டிசன். அவருடைய சிட்டிசன்ஷிப்பையே எடுத்து விட்டுறணும் அப்படின்னு கனடியன்ஸ்லாம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல தான் இலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா, பொலிவருக்கு ஆதரவா என்டோர்ஸ் பண்றாரு. இப்போ பொலிவருக்கு ஒரு இக்கட்டான சூழல். அவரே ஒரு மினி ட்ரம்ப். அவருடைய கட்சி அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியிலேயே ட்ரம்ப்ப பிடிக்கிறவங்க, குறிப்பா வெஸ்டர்ன் கனடா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ்லாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர்களாம். ஸோ, இப்ப அவரு ட்ரம்ப்ப திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. காரணம் என்ன? கனடா ஃபர்ஸ்ட்டு, இப்ப ட்ரம்ப் இவ்ளோ டாரிஃப் போடுறாரு. மக்கள் மத்தியில அவ்ளோ எரிச்சல் ட்ரம்ப் மேல. அதனால இவரு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் ரொம்ப திட்டினாருன்னா, அவருடைய கட்சியிலே கன்சர்வேட்டிவ் வோட்டர்ஸ் ஒரு சிலது குறையும். அதே சமயத்தில திட்டலன்னா, இவரால எப்படி ட்ரம்ப்ப ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா, இப்ப கனடா மக்கள் மத்தியில என்னன்னா, அடுத்த பிரதமர் ட்ரம்ப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணணும். அது கண்டிப்பா மார்க் கார்னேவால பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். காரணம், அவர் ஏற்கனவே குளோபல் கிரைசிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு? கண்டிப்பா பொலிவேருக்கு. ஆனா, இந்த மாரி எக்கனாமிக் இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, ட்ரம்ப ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்றது பொலிவரால முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பொலிவரே ஒரு ட்ரம்புடைய ஏஜென்ட் மாதிரி தானே. ஏன்னா, அவரு பெரிய கட்சியோட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 2 பேருமே ரைட் விங் பார்ட்டி. ட்ரம்பா இருக்கட்டும், பொலிவரா இருக்கட்டும். அவரு பெரிய நாட்டோடைய இது. ஸோ, கண்டிப்பா அவர் சொல்றது தானே பொலிவர் கேட்பாரு. அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பொலிவருக்கு ஆதரவு குறைஞ்சுகிட்டே வருதாம். இன்னொன்னு என்ன பண்ணாருன்னா, மார்க் கார்னே அவரு வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா மார்ச் 15ஆம் தேதி 10 நாளைக்கு முன்னாடி பதவி ஏற்கிறாருங்க. வந்த உடனே கார்பன் டாக்ஸ எடுத்து விட்டாரு. அடுத்தது இன்னொரு ஒரு கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அதையும் குறைச்சு விட்டுட்டாருங்க. ஸோ, இப்ப மக்கள் மத்தியில டாக்ஸ் இஷ்யூலாம் இருந்துச்சு. இவரு தான அதையும் குறைச்சுட்டாரே அப்படின்னு. உடனடியா பியரே பொலிவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கார்பன் டாக்ஸ எடுத்து விடுறதெல்லாம் ஏமாத்து வேல. இவரு தானே இவ்ளோ நாள் எக்கனாமிக் அட்வைசரா இருந்தாரு ஜஸ்டின் ட்ரூடோக்கு. அதனால இவரு திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆனாருன்னு வைங்களேன், 2வது நாள் மீண்டும் கார்பன் டாக்ஸ கொண்டு வந்துருவாரு. அதனால ஏமாறாதீங்க அப்படின்னு இவரு சைடு வாதம் வைக்கிறார். ஆனா மக்கள் மத்தியில என்னன்னா, இவ்ளோ காலம் இருந்த இஷ்யூஸ் அதாவது இந்த ஹவுசிங் ப்ராப்ளம்ன்றது கனடால வீடுகள்லாம் விலைவாசி ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஜெனரல் இன்ஃப்ளேஷன், கார்பன் டாக்ஸு இப்ப அந்த இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு போயிருச்சு. ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த இஷ்யூ இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப இருக்கிற ஒரே இஷ்யூ என்னன்னா, அமெரிக்கா, ட்ரம்ப், டாரிஃப். ஸோ இத யாரு பெட்டரா ஹேண்டில் பண்ணுவா? மார்க் கார்னேவா? இல்லன்னா பியரே பொலிவரா? இப்பத்துக்கு ஒப்பீனியன் போல்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா மார்க் கார்னே பெட்டரு. ஏற்கனவே இருந்த இஷ்யூஸ் அதாவது இந்த விலைவாசி ஏறுறது, அதெல்லாம் கூட இவரு எக்கனாமிஸ்ட் தானே. அது இல்லாம இப்ப இருக்கிற பியரி பொலிவர பொறுத்தவரை அவர் வந்துட்டு மினி ட்ரம்ப் தானே. பெட்டர் மார்க் கார்னே அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். இவ்வளோ நாள் பியரே பொலிவர் தான் கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்பத்துக்கு நெக் டூ நெக்கா ஆயிருச்சு. லிபரல் பார்ட்டியும் ஜெயிக்கலாம். அதே சமயத்தில கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் ஜெயிக்கலாம். இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் கனடாவுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்துட்டு இந்தியா மேலயும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா, இந்தியா இந்த 2 நாடுகளும் கனடியன் எலக்ஷன்ஸ்குள்ள இன்டர்ஃபியர் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த 2 நாடுகள் இல்லாமல் அவங்க ரஷ்யா, பாகிஸ்தான் அந்த 2 நாட்டையும் குற்றம் சாட்டுறார்கள். ஆனா அவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா சைனாவும், இந்தியாவும் ஏதோ எங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ற மாரி வாய்ப்புகள் இருக்கிறதா எங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? நம்ம நாட்டு மேல அவங்க இப்படி சொல்றாங்களே. இதற்கு காரணம் என்னன்னா, பியரி பொலிவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் ஆறதுக்கு, அதாவது 2022ல இந்தியா வந்துட்டு பேக் பண்ணுச்சு, சப்போர்ட் பண்ணுச்சு. அவருக்கு எதிரான கேண்டிடேட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கீழ இறக்க வச்சிருச்சு. இதற்கு காரணம் என்னன்னா, ஜஸ்டின் ட்ரூடோவ பிடிக்காதனால, அவருக்கு எதிரான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பியரி பொலிவர நம்ம நாடு ஆதரிக்கலாம். நான் எத வச்சு சொல்றேன்னா, ஒருவேளை கனடியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் நேத்து சொன்னது உண்மையா இருந்தால், அதாவது இந்தியா இன்டர்ஃபியர் பண்ண பாக்குதுன்னு, அப்படின்னா நம்மளுடைய ஆதரவு நேச்சுரலா பியரி பொலிவருக்கு தான் இருக்கும். சரி, கனடியன் எலக்ஷன்ஸ் எப்போ? வர 28ஆம் தேதி. அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. என்னை பொறுத்தவரை அடுத்த பிரதமர் யார்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் பதவியேற்று ஒரு 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே மார்க் கார்னே ட்ரெண்ட பயங்கரமா மாத்திட்டாருங்க. இப்ப நெக் டூ நெக்கா ஆயிருச்சு. இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 30, 40 நாள் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்தது கண்டிப்பா என்னை பொறுத்தவரை மார்க் கார்னே தான் கனடாவுடைய பிரதமர் ஆவாரு. ஏன்னா, கனடியன்ஸை பொறுத்தவரை இப்ப மெயினா அவங்கள டாமினேட் பண்றது என்னன்னா, ட்ரம்ப்பு, டாரிஃப். ஸோ அதற்கு மார்க் கார்னே பெட்டர்ன்னு தான் யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்தவரை அடுத்த கனடா பிரதமர் மார்க் கார்னே. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க அத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.